இட்லி கடை தனுஷோட இட்லி கடை படத்துக்கு போகலாமா, இல்லை ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கப்ப இந்த காந்தாராவுக்கு வந்த ஃபீட்பேக் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரிவ்யூ அப்படின்னா யார் கொடுக்குறாங்கன்னா, தேட்டரில் படம் பார்த்து வெளில வர ஆடியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே ரொம்ப ஹைப் கொடுத்து தான் வந்து சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு, விஷுவல் எஃபெக்டே அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரே கமெண்ட்டு மட்டும் பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா, இது ஓவர் ஹைப்பாக இருக்குது, கன்னட படத்துக்கு இப்படியே கொடுத்தா தமிழ் படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை விட்டுட்டு அங்கே போயாச்சு படத்துக்கு. இதெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு செகண்ட் டே படத்துக்கு போயாச்சு. போன கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அந்த கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆமாம், ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு. இன்னும் ஹாஃப் ஆஃப் த ஃபில்ம் போகிறப்ப என்ன தோணுச்சுன்னா, பேசாமல் இட்லி கடை படத்துக்கே போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் காந்தாராவோட கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கோட லெவலுக்கு இது வரலை. அட் த சேம் டைம் அவங்க சொன்ன விஷுவல் எஃபெக்டு, ரிஷப் ஷெட்டியோட ஹார்ட் ஒர்க்கு, அவருடைய ஆக்டிங் டேலண்ட் எல்லாம் சொல்லவே வேணாம். பட் கூஸ் பம்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான சீன்ஸ் வரப்போ கூஸ் பம்ஸ் இருந்துச்சு. பட் நிறைய நேரம் படம் தொய்வுன்னு தான் சொல்லலாம். அந்த கதை தேவையில்லாத கதை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சில கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு அது ஒட்டவே இல்லை. இவரோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிக் ஆச்சு. மற்ற கேரக்டர்ஸ், இவரோட கேரக்டர்ஸ், அப்புறம் ருக்மணி ஹீரோயின், ஸோ அது மட்டும் தான் ஸ்டிக் ஆச்சு. மற்ற கேரக்டர்ஸ் அவ்வளோவா வந்து நிற்கவே இல்லை. ஜெயராம் நடிச்சிருக்காரு, அது அவருடைய கேரக்டர்லாம் வந்து ஸ்டிக்காகவே இல்லை. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் ஃபில்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.